ஹலோ மக்களே 385வது எபிசோட் பேர்லாம் எபிசோட்ல நர்ட்ட வந்து ஒபிட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். டே நீ ஒரு காலத்துல சொன்ன நீ யாரும் கிடையாது, உனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான் நர்ட்டோ. டே என் மனசுக்குள்ள நீ ஒன்னு வந்து பேசண்டா ஓடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. டே நீயும் என்ன மாதிரி தான்டா ஹொக்காக நினைச்ச உன்னோட வழியில தான்டா நானும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான் நர்ட்டோ. உன்னோட ஷேடோ நோக்கி தான்டா நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டே ஒரு காலகட்டத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அது அப்பாவித்தனமா சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப அப்பெல்லாம் கிடையாது சொல்றான் அவன். டே உன் மூஞ்சில போட்டுருக்க மாஸ்க் நான் உடச்சிரியே தாண்டா இங்க வந்திருக்கேன்னு சொல்றான் நர்ட்டோ. நீ கக்காச்சி சென்சியோட ஃப்ரெண்டு, எங்க அப்பாவோட ஸ்டூடெண்ட், சாஸ்கி மாதிரி ஒரு உச்சிகா, நீ எனக்கு இவ்வளவு கனெக்ஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காம அதுக்கு மேல ஹிடன் லீஃப்ல உள்ள ஒரு ஷினோபிடா நீ அப்படின்னு சொல்றான். டே ஏன்டா நீ என்ன தாண்டா செய்ய வந்தேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ ஒபிட்டோ உச்சிகான்னு உனக்கு ஞாபகப்படுத்த இங்க வந்தேன்னு சொல்றான் நர்ட்டோ. அது உனக்கு புரிய வைக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஒபிட்டோ உச்சிகாவா அந்த பேர்ல அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. டே நான் இப்ப டென்டேல் கூட சேர்ந்துட்டேன்டா, இப்ப எனக்கு காடோட பவர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அடுத்த லெவலுக்கு இந்த உலகத்தை கொண்டு போற ஆளே நான் தான்டா, எனக்கு இன்னொரு பேர் என்ன சேஜா சிக்ஸ் பாத்னு சொல்றான் அவன். நான் தான் செகண்ட் சேஜ்னு சொல்றான் அவன்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணு கிடையாடா, நீ ஒபிட்டோ உச்சிகோன்னு திரும்பி சொல்லிட்டு நாட்டை சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கான் அவன. டே உன்னோட சக்கராவை தொட்ட பிறகு உன்னோட ஹிஸ்டரி மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான். நம்ம ரெண்டு ட்ரீமும் ஹொக்காகே தான்டா, கிட்டத்தட்ட நீ நானும் ஒரே ஆளு தான் சொல்றான் நர்ட்டோ. உனக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கு அப்பா அம்மா இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சிறந்த ஆளுகளை நிறைய பேர் இழந்தோம். உனக்கும் என்னைய மாதிரி நிறைய பேர் ஒதுக்குன ஆள் இருந்தாங்க, என்னையும் நிறைய பேர் ஒதுக்குன ஆள் இருந்தாங்கன்னு சொல்றான். நீ முதல்ல இருந்தே எல்லாரும் உன்னை மதிக்கப்படி நீ வாழன்னு நினைச்ச, அதே மாதிரி தான்டா நானும் நினைச்சேன்னு சொல்றான் அவன். அதனால தான்டா உன்னை பார்க்கல என்ன பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தா ஒபிட்டோ அப்படி ரெண்டு கூட பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்காம உன்னை நீ நல்லா பாருடா, எல்லா ஷினோபியும் உனக்கு எதிரியாக்கி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னமோ சொன்ன இது வந்து உலகத்துக்காண்டி தான் சென்னு சொல்லிட்டு, ஆனா இந்த உலகத்துக்காண்டிலாம் நீ செய்யலடா, இது நீ உனக்காண்டி செஞ்சேன்னு சொல்றான் நர்ட்டோ. இந்த மாதிரி ட்ரீம் வச்சிருக்கனால உன் கூட யாருமே இல்ல, இந்த ட்ரீம் உனக்காண்டி மட்டும் தான் நீ பண்றன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினைச்ச ட்ரீம் தான்டா நீனும் நினைச்ச, ஆனா இப்ப நீ ஆப்போசிட்டா நின்னுகிட்டு இருக்க, அது ஹொக்காகிக்கு ஆப்போசிட்டா நிக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான்டா இந்த உலகத்துல நீ இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், அது நீ என்ன மாதிரி இருக்கனாலும் சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நான் சூஸ் பண்ண பாதை வந்து தப்பான பாதை நினைக்கிறதுக்காண்டி தான்டா உன்னை இவ்வளவு நேரம் பாடுபடுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றான் ஒபிட்டோ. நான் உங்க கூட சண்டை போடல, என்னோட சின்ன வயசு காலத்துல தான்டா எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான்டா உன்னை டெஸ்ட் பண்ண நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட பழைய ஃபீலிங்ஸ் அழிச்சிட்டு புதுசா உனக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வர நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்ன மாதிரி கிடையாது, ஆனா நீ பழைய ஃபீலிங் எல்லாம் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்க, ஆனா நான் அப்படி கிடையாது சொல்றான் அவன். டேய் நான் இதெல்லாம் செய்ய நினைச்சேன், நான் இது ஹொக்காக விஷயத்துல இருந்து செய்ய நினைக்கல, அதுக்கும் மேல போவோம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. அந்த உலகத்துக்கு உண்மையான அமைதி கொண்டு வர நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட. டேய் நீ உண்மையாவா பேசிக்கிட்டு இருக்க, அது சீரியஸாவா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நர்ட்டோ கேட்கான். திரும்பியும் ஒபிட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ரின் வந்து ஒபிட்டோக்கு பேண்டேஜ் போடுதா. உடனே ஒபிட்டோ சொல்றான் நீ இந்த உலகத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்றான். உலகத்தை காப்பாத்துறானா என்ன சொல்ல வரன்னு சொல்லிட்டு ரின்னு கேட்கா. என்னைய காப்பாத்தினால இந்த உலகத்தை காப்பாத்துறது மாதிரிதான், ஏன்னா சில காலம் கழிச்சு நான் ஹொக்காகே இந்த ஊர்ல உள்ள வாரம்ட்டே நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறேன், அதனால நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எப்பவும் என் பக்கத்துல இருந்து என்ன எல்லாம் நல்லா பாத்துக்கோன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னோன்னே அவன் பக்கத்துல ரொம்ப கூர்ந்து வாரா. ஒன்னு ஒபிட்ட செதர் தான், ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்காம. நீ தானே நல்லா கூர்ந்து பாருன்னு சொன்ன, அதனாலதான் அப்படி வந்தேன்னு சொல்றாவா. ஆமா நான் தான் சொன்னோம்ல என்னை நீ நல்லா பாத்துக்கோ, நான் தான் உச்சியா கிரஷ்ல இருந்து வந்திருக்கேன், உனக்கு தெரியும்லன்னு சொல்றான். ஒரு காலத்துல ஹொக்காகே இந்த உலகத்துக்கு அமைதியை நான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் சரின்னு சொல்றா. பார்த்தா நர்ட்டோ அந்த கதையை கேட்டு கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல யாருமே கடினமான பாதையில் நடந்து வரணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வந்த பாதையை பத்தில உன்னோட சினபிகள் எவ்வளவு பேர் செத்து கிடந்தாங்க, அதனாலதான் ஒரு ஷார்ட் கட்டை நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ என்ன பேசணும் தெரியாமலே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ வரது வழியா வேணா ஷார்ட் கட்டா இருக்கான்டா, ஆனா நான் ஷார்ட் கட்டான வழியை சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. நீ என்னடா சொல்ற, நம்ம ரெண்டும் நடந்து வந்த பாதை ஒரே பாதைன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஒருத்தர் நடக்க முடியாது கஷ்டமான பாதைன்னு சொன்னா எவன்டாண்டா அதுல நடந்து பார்ப்பான், முதல்ல நடந்து பார்க்கணும்டா, அதுக்கப்புறம் தான்டா அது கஷ்டமான பாதையே நல்ல பாதையான்னு தெரியும் சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. டே ஹொக்காகே எப்பவுமே சின்னபி பொணங்களுக்கு நடுல நடந்து வர மாட்டாங்கடா, அவங்களை காப்பாத்த வரவங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹொக்காகே ஆகிறதுல எந்த ஷார்ட் கட்டுமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். நான் சொன்னது கரெக்டான்னு சொல்லி கேட்கான். ஒன்னு ஒபிட்டோ சோகமாகறான். பார்த்தா திரும்பி பழைய விஷயத்த கட்டுறாங்க. பார்த்தா ஒபிட்டோ வேக வேகமா வாரான். பார்த்தா என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு வாரான். பார்த்தா அப்பவும் லேட்டா வந்துட்டான். பார்த்தா எல்லாரும் அந்த விஷயத்தை முடிச்சு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. உனக்கு கக்காசி இருக்கான் எல்லாமே முடிஞ்சிட்டு இனிமேல் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு உனக்கும் அகாடமிக்கு சம்மந்தமே கிடையாது, வீட்டுக்கு போய் சேரன்னு சொல்லிட்டு இருக்காம. பத்து இன்னும் ஒபிட்டோ கண்டி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கா. உனக்காண்டி எடுத்து வந்திருக்கேன், இந்த புடி ஒபிட்டோன்னு சொல்றாவா. இதை போய் நீ உள்ள சப்மிட் பண்ணு, நீ உள்ள வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. இவனுக்காண்டிலாம் இதெல்லாம் பண்ணாத ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. பார்த்தா ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அடுத்த நாள் கிளாஸ் பெல்லே அடிச்சிட்டாங்க. பார்த்தா ஒபிட்டோ வேகமா கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரின்னை பார்த்து கை தூக்கிட்டு இருக்கான். ஆனா ரின்னு வந்து கக்காசியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பமே அவன் சோகமாகறான். அப்புறம் கிளாஸ் 1 by 1 நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஷூரிங்கன் பிராக்டிஸ் எல்லாம் கக்காசி யாருன்னு காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒபிட்டோ இறங்க நான் யாருன்னு கட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்தா நர்ட்டோ எப்படி அவன் சென்சே மலத்துக்கு ஷூரிங்கன் வீசினா அதே மாதிரி ஒபிட்டோ வீசுறான். பார்த்தா ரிஜெக்ட்னு அடிச்சு பாத்திட்டாங்க. பார்த்தா எல்லாரும் நக்கலா சிரிக்காங்க. அது ஒபிட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்குது அவளுக்கு, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பார்த்தா 1-to-1 காம்படிஷன் அது கக்காசிக்கு ஒபிட்டோக்கு தான் வைக்காங்க. பார்த்தா
கக்காஷி ஒபிட்டோ போட்டு தொழிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒபிட்டோ மாசா காட்டுறான். சடனா ஒபிட்டோ வந்து கக்காஷி பொழந்தெடுக்க வரா. பார்த்தா சப்ஸ்டிஷன் ஜுட்ஸு. கக்காஷி ஒரு வழியா ஒபிட்டோ ஜெயிச்சிட்டான். ரின்னு ஒரு மாதிரி ஒபிட்டோ பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஒபிட்டோ அதை பார்த்து அப்படியே வருத்தப்பட்டுட்டு அவனும் கிளம்புறாங்க. அதுக்கடுத்த சீன்ல கிளாஸ்ல ஒபிட்டோ தூங்கிக்கிட்டு இருக்கான். கக்காஷி தலையில பேப்பர் தூக்கி அடிக்கான். சடனா முழிச்சு பார்க்கும் ஒபிட்டோ. சரி சார் அப்படின்னு சொல்றான் அவன். நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கிட்ட சரி சார் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் கேட்காரு. பார்த்தா ரின்னு அதுக்கும் வருத்தப்படுறா. ஏன்டா அப்படிலாம் ஒபிட்டோ போட்டு பண்றீங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அடுத்த நாள்ல என்ன செய்யலாம்னா கக்காஷி வந்து கிராஜுவேஷன் எக்ஸாம் போய் அட்டன் பண்ண போயிட்டான். ஒன்னு ஒபிட்டோ கேட்கா என்ன கிராஜுவேஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரின்ட்ட கேட்கா. ஆமான்னு சொல்றாவா. அவன் அறிவுக்குள்ள அவன் அன்னைக்கு அட்டன் பண்ணிருக்கணும், ஆனா இன்னைக்கு தான் அட்டன் பண்ண போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஒபிட்டோ இதை கேட்டு கடுப்புல ஓடிக்கிட்டு இருக்காங்க. உடனே கக்காஷியை கட்டுறாங்க. பார்த்தா அந்த கிராஜுவேஷன் எக்ஸாம் கட்டுறாங்க. கிராஜுவேஷன் எக்ஸாம்ல அப்படி என்ன செய்யணும், க்ளோன் ஜுட்ஸு செய்யணும். அதே மாதிரி க்ளோன் ஜுட்ஸு அசால்ட்டா செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காம அவனை செலக்டட்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இருந்து அவனுக்கு கென்னின் பட்டம் கொடுக்காங்க. உடனே எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கக்காஷி நீ யாருன்னு காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே ஒபிட்டோ வரான். நீ என்னடா ஹெட் பண்ட் போட்டிருக்கன்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க. உடனே கக்காஷி இருக்கான். ஒபிட்டோ நீ என்ன ஒன்னும் பாராட்டலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நான் ஒன்னு கங்க்ராச்சுலேஷன் பண்ணலாம் வரலடா, உன்னை சீக்கிரம் நான் கேட்சப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோங்க இருந்து அனலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். உடனே ரின் அதை பார்த்துட்டு அப்படியே வருத்தப்படுறா. பார்த்தா அவன் சோகமா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுடா ஒபிட்டோ, வா கிளாஸுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரின் நீ மட்டும் என்னை பாத்துக்கிட்டே இருப்பியா, நானும் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரத்துல கக்காஷி எல்லாம் மிஞ்சி வருவேன், நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன நடந்தாலும் ஹொக்காகே அவன் சொல்றான். கவலைப்படாத, நான் எப்பவுமே உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்றான் அவன். சரி நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா சுரிகன் எல்லாம் ஓரளவுக்கு மாஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ட்ரைனிங் எடுத்து கலச்சரவே செஞ்சுட்டான். பார்த்தா நருட்டோ எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்தானோ அதே மாதிரி ஒபிட்டோ வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். பார்த்தா ஓரளவுக்கு ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுல மாஸ் காட்ட ஆரம்பிக்கான் அவன். உடனே அதுக்கப்புறம் பார்த்தா அவனு கிராஜுவேஷன் எக்ஸாம் அட்டன் பண்ண வந்துட்டான். பார்த்தா முக்கி முடங்கி ஒரு வழியா ஷேடா க்ளோன் ஜுட்ஸு வர வைக்கான். ஆனா அது ரொம்ப நேரம் ஆகுது. உடனே அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா வெளியே ஒபிட்டோவை கட்டுறாங்க. நான் கண்டிப்பா தோத்துருப்பேன், அதனாலதான் எனக்கு ஹெட் பண்ட் தரலன்னு சொல்லிட்டு என்ன நான் திரும்பி ககஸ்ட்டு தோத்துட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். ரின்ட்ட நான் தோத்துறேன்னு எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காம. பார்த்தா அந்த டீச்சர் அங்க இருந்து நடந்து வராரு. டே உன்னை எவ்வளவு தூரம் தேண்டா நீங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. டே நான் ஒன்னதாண்டா தடிக்கிறேன்னு சொல்லி சடனா ஹெட் பண்ட் தூக்கி கொடுக்காரு. ஹெட் பண்ட கொடுத்தோன்னு மிரட்டான் ஒபிட்டோ. இன்னையில இருந்து நீ ஃபுல் ஃபிளெஜ்ட் ஷினோபின்னு சொல்றாரு அவரு. அதை கேட்டுட்டு அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ இன்னையில இருந்து கென்னின்னு அதெல்லாம் வழிபாதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால பாத்துருன்னு சொல்றாரு அவரு. உனக்கு 3 man ஸ்குவாட் வரும்னு சொல்றாரு. இனிமேல் உன் டீம் கூட தான் நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவன்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல மினட்டா கட்டுறாங்க. மினட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா கக்காஷி அப்பதான் சின்னதா நடந்து போய்கிட்டு இருக்கான். வணக்கம் சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான் கக்காஷி. அப்புறம் பார்த்தா 4th வர வச்சிருக்கே நம்ம தேர்ட் ஹோகாகே தான். சார் என்னை கூப்பிட்டீங்களாமே எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கான் அவன். நான் போற வழியில ஒருத்தன் போனா அது கக்காஷி கட்டாக்கே தானு சொல்லிட்டு கேட்கான் அவன். ஆமான்னு சொல்றாரு தேர்ட் ஹோகாகே. ஆமா ஒயிட் ஃபேங்கோட பையன் அவன் தான் சொல்லிட்டு அவன்கிட்ட எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மினட்டா கேட்கான். கக்காஷி மாதிரி ஒரு திறமை வந்து நான் பார்த்ததே இல்ல, ஆனா என்ன அவன் எப்பவுமே ரூல்ஸை புடிச்சுக்கிட்டே இருக்கான், அதனாலதான் அவன்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவன் நிறைய டீம் கூட சண்டை போடுறான், அவனோட சுப்பீரியர் கூட சண்டை போடுறான், அதனாலதான் உனக்கு கீழே அவனை ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவர். டெக்னிக்கலா அவனை மிஞ்ச ஆளே கிடையாது, ஆனா ஒரு மனுஷனா அவன் கொஞ்சம் மாறணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரூல்ஸை கடைபிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தாருன்னு அவனுக்கு தெரியும். அதே தான் அவன் பயந்துகிட்டு இருக்கான். நானும் ரூல்ஸை கண்டுபிடிக்கலாம், நானும் இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடணும்னு பயப்படுதான், அதை நீ மாத்த அவனை கூப்பிட்டுருக்குன்னு சொல்றாரு அவரு. அதனால அவனுக்கு நான் சூப்பர்விஷன் பண்ணுமான்னு சொல்லிட்டு மினட்டா கிடக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல ஜொன்னின்னு சொல்லி நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, திறமை வந்தவங்கள்ட்ட இருக்கும் போது நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்றாரு தேடுவுக்காக. நீங்க சொல்றதுல எனக்கு புரியும் சொல்றாரு அவரு. உடனே அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி எல்லாரும் ஒரே 3 months ஸ்குவாடா மாறிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எப்பவும் குரூப் போட்டோ எடுப்பாங்கல்ல, அது மாதிரி எடுக்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒபிட்டோ வரவே இல்ல. பார்த்தா அந்த போட்டோ எடுக்க ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு, எப்ப தாண்டா வருவான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு வழியோ ஒபிட்டோ வந்துட்டான். சார் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தா லேட்டா தான் வருன்னு சொல்லிட்டு கக்காச்சி கத்திக்கிட்டு இருக்கான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாடா ஒபிட்டோன்னு சொல்லிட்டு மினட்ட தலையை வச்சு திரும்பி போட்டோ எடுக்காங்க. அப்பதான் நம்ம காலகாலத்துக்கு இந்த போட்டோ தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மினட்ட 2 பேரையும் பிடிச்சி வச்சு போட்டோ எடுக்கான். அதுக்கப்புறம் அவர் ரின்ன லவ் பண்ண ஆரம்பிச்சு 3 months ஸ்குவாட்ல போனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்காம பார்த்தா உடனே இப்ப கட்டுறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. ஆனா நருட்டோ அப்படி ஒபிட்டோ பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன். See you, bye.